சார் சீமான் அவர் பாத்தீங்கன்னா, இந்த 234 வேட்பாளர்கள்ல ஒரு 10லேருந்து 20 தொகுதி இவர் டார்கெட் பண்ணி வொர்க் பண்றாரா? இல்ல அந்த 10லேருந்து 20 தொகுதியில அவங்க முன்னிலை வருவாங்களா சார்? தமிழ் தேசியம் வெல்லணும். திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா தமிழ் தேசிய கருத்தியல் இந்த லீடருங்க லெவல்ல அவர் வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கதா நான் கணிக்கிறேன். திருவொற்றியூர்ல 3வது தான் வருவாரு நான் சொல்லியிருந்தேன் 21ல. செங்கோட்டையம் இல்லைன்னா கேண்டிடேட் வந்திருக்காது. நீங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சது 39 எம்பி போட்டுட்டாரு. இவங்க இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்குள்ள மக்களவையில் இவங்க கேண்டிடேட் போட்டா எவ்வளவு திணறி இருப்பாங்க யோசித்து பாருங்க. சிவகங்கை பிரபு அவரு விளம்பர பிரியர் தன்னை தான் முன்னிறுத்துறாரு. விஜய் எல்லாம் ஒண்ணும் இல்ல தனக்குங்கிற மாதிரி தான் அவர் போறாரு. அப்போ ஒரு இந்த இடம் சீமான் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறார். எந்த ஒரு லீடருக்கும் ஒரு எமர்ஜென்சி வரும். அன்பு இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஆர்டி சார். சார், இப்ப சீமானுக்கும் காரைக்குடிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் கேட்டிருக்காரு. அப்ப வயநாட்டுக்கும் ராகுலுக்கும் என்ன தொடர்புங்கிற கேள்வி நமக்கு நேச்சுரலா வருது இல்ல சார்? கண்டிப்பா அது கார்த்திக் சிதம்பரம் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் மாங்குடிக்கும் சீமானுக்கு தான் ஃபைட்டுங்கிறத அக்செப்ட் பண்றாரு. அந்த இடம் சீமான் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறார். எந்த ஒரு லீடருக்கும் ஒரு எமர்ஜென்சி வரும். இப்ப மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 77ல 30.3 விழுக்காடு வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சாரு. 4 மணி போட்டியில கம்யூனிஸ்டோட சேர்த்து 33.3 விழுக்காடுல ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா அருப்புக்கோட்டையில அவர் 60 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சி தலைவராக வரும்போது லீடரா எமர்ஜ் ஆகும்போது 22 விழுக்காடு வாக்கு தான் தமிழகத்துல அதிமுக எடுத்தது. ஆனா அவங்க 50 விழுக்காடு வாக்கு போட்டியில் எடுத்தாங்க. சீமானுக்கு இன்னைக்கு 5வது முறை தனிச்சு இருக்கிறதுனால அனைத்து தரப்பு மக்கள் ஆதரவோட ஒரு லீடர் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த லீடருங்க லெவல்ல அவர் வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கதா நான் கணிக்கிறேன். திருவொற்றியூர்ல 3வது தான் வருவாரு நான் சொல்லியிருந்தேன் 21ல. இப்போ 21க்கு பிறகு 24 மக்களவையை சந்திச்சு அதுலயும் அவர் தாக்கு பிடிச்ச சூழ்நிலையில ஒரு லீடர் இமேஜ்ல அவருக்கு காரைக்குடி போன்ற தொகுதியில ஒரு வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கதா நான் கருதுறேன். அதுவும் மாங்குடி போன்ற அவங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆதரவாளர் எதிர்த்து அந்த இடத்துக்குள்ள சீமான் வெற்றி பெற்றக்கூடாது என்ற அடிப்படையில சீமானுக்கு எதிரான தன் விமர்சனங்களை கார்த்திக் சிதம்பரம் வச்சிருக்கிறாரு. சீமான் அதுல கொஞ்சம் நிதானிச்சு கார்த்திக் சிதம்பரத்துக்கு நம்ம பதில் சொல்லாண்டாம். அவர் 10 காங்கிரஸ் எம்பிக்கள்ல ஒருத்தர். ஐயா சிதம்பரம் ஒரு பிரதமர்னு கூட வரதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தமிழர். அவர் சொல்லட்டுங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு வயநாட்டுல பிரியங்கா காந்தி நின்னது ஏன், ராகுல் காந்தியா நின்னதுன்னு பல கருத்துக்களை அவரும் முன் வச்சிருக்கிறாரு. தேசியம்னு பேசுறவங்க இந்த அளவுக்கு நான் நிக்கிறத கண்டே அவங்க அச்சப்படுறாங்கன்னா அவங்க தேசியம் எல்லாம் ஒரு போலித்தனங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். சார், டிவிகே கட்சிக்கு 234 வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ 234 வேட்பாளரை அவர் போட்டுட்டாரு. வேட்பு மனுக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பாக்குறோம். சில இடத்துல போட்டி போடல, சில இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படல. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பேசுனது கரெக்ட் தான். இவங்களுக்கு இந்த பலகீனம் இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணக்கு தான் அதை பேசினேன். அதுக்கு நான் ஆதாரமா வச்சது அவருக்கு பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. 214 போய் சொன்னாங்க. இப்போ அவங்க 214 போட்டதை நான் பாராட்டுறேன். எப்படி போட்டாங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். செங்கோட்டையம் இல்லைன்னா கேண்டிடேட் வந்திருக்காது. நீங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சது 39 எம்பி போட்டுட்டாரு. இவங்க இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்குள்ள மக்களவையில இவங்க கேண்டிடேட் போட்டா எவ்வளவு திணறி இருப்பாங்க யோசித்து பாருங்க. பாப்புலாரிட்டியை வச்சு கூட்டத்தை சேர்த்து ஆட்களை சேர்த்து அவங்க ஒரு ஒரு வேட்பாளர்ல பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. அதிமுக அதிருப்தியாளர் தான் அவங்க வேட்பாளர்கள். லோகேஷ் நான் மதிக்கிறேன். அவர் 3வது வந்தவர் கேண்டிடேட்டா இருந்தவர் நீக்கப்படுறதுக்கு முன்னே வந்துட்டாரு. தூசி மோகனை மதிக்கிறேன். இந்த 2 பேர் தவிர மீதி சுப்பிரமணியம், ஸ்ரீதர், செங்கோட்டையன், RS முருகன் திமுக போயிட்டு வந்தாரு. அதிமுககாரர் தான். ரெட்டியார்பட்டி நாராயணன் இப்படி வந்த எல்லாமே அதிமுக அதிருப்தியாளர்கள் தான். ஸோ அதிமுக அதிருப்தியாளர்களை பிடிச்சி எப்படியோ கத்தம் ஓதுனாவங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எப்படியோ 214 தவிச்சிட்டாங்க. அதுல எடப்பாடி ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டையும் மாற்று வேட்பாளரையும் எடப்பாடியில ஃபைல் பண்ண விடாம பண்ணிட்டாரு. இன்னும் ஃபைல் பண்ணவங்கள எத்தனை பேரை வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் ஆஃப் பண்றாங்களோ, கண்டஸ்ட் பண்ணாம
ரிட்டையர்ட் பண்ண வைக்கிறாங்களோ அல்லது களத்துக்குள்ள நின்று தங்கள் விருப்பப்படி செயல்பட வைக்கிறாங்களோன்னு தெரியல. இப்ப இவங்க செயல்படணும்னா திமுக உங்களுக்கு காசு கொடுக்கணும், செயல்படாம ஐடியலா இருக்கணும்னா அதிமுக காசு கொடுக்கும். இப்ப புரியுதா யார் ஓட்ட விஜய் பலையனப்படுத்துவாருன்னு? விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி அவர் செங்கோட்டையனை கட்சிக்குள்ள எடுத்து தென் அந்த இடத்துக்குள்ள ரிட்டையர் பெட்டி நாராயணன், RS முருகன், இவங்க சுப்பிரமணியம், லோகேஷ் எல்லாமே, இவரு JCD பிரபாகர் எல்லாமே அதிமுக அதிர்ப்பாளர்கள். அப்போ இந்த அதிமுக அதிர்ப்பாளர்கள் நின்று வாக்கு எடுத்தா அது அதிமுகவுக்கு நஷ்டம், வாக்கு எடுக்காம இருந்தா அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் இல்லை. அப்ப இவங்க வாக்கு எடுக்கிறதுக்கு திமுக ஃபண்ட் பண்ணுவாங்க, வாக்கு எடுக்காம இவங்க ஆஃப் ஆகுறதுக்கு அதிமுக ஃபண்ட் பண்ணுவாங்க. அது எடப்பாடி தொகுதியிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி தொகுதியில மட்டும் இவங்க ஏன் நாமினேஷன் வேட்பாளரும் மாற்று வேட்பாளரும் பண்ண முடியல? அப்ப எடப்பாடி பழனிசாமி இதுல ஒரீடு ஆயிட்டாரு. டிவிகே டிஎம்கேன்னு ஒன்னால என் தொகுதியில வேட்புமனுவே தாக்க முடியல, நீ என்னப்பா தள்ளி போய் விளையாடு சின்ன தம்பி அப்படின்னு அவரு தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில அவர் எடப்பாடிக்குள்ள தாவேக்கா இல்லாம பாத்துக்கிட்டாரு. என்னமே 234 தொகுதியில அவங்களுக்கு விசில் சின்னம் தான். அப்போ புதுசா ஒருத்தருக்கு என்ன பிஃபார்ம் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகளும் ஸ்க்ரூட்டினிலே கொடுத்துருக்கணும், அதுல வாய்ப்புகளும் கம்மி. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள மெட்ரிகுலஸா எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணி பண்ணிட்டாரு. மற்ற தொகுதிகளில் தங்கமணி, வேலுமணி இவங்க எல்லாமே தங்க டிவிகே கேண்டிடேட்ஸை சைலண்ட் பண்ணும். ஸோ அவரு இரவல் வேட்பாளர் தான் போட்டாரு. சீமானா தான் 21 கட்சியோட ஸ்டாலின் கூட்டணி வச்சிருக்காரு, 101 கட்சியோட விஜய் கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு பல கட்சியை சேர்ந்தவங்களை எடுத்து அவர் வேட்பாளராக நிறுத்தினாரு. அதாவது அவர் மன்றத்தை சேர்ந்தவங்க 35 பேர் தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அப்போ அவர் பாப்புலாரிட்டியை வச்சு மற்றவங்களை உள்ள எடுத்திருக்கிறாரு. அரசியல் வியாபாரிகள், சந்தர்ப்பவாதிகளை தான் அவர் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. ஒரு கொள்கைகளை கொண்டவங்களை இல்லாமல் ஒரு கூட்டாஞ்சாறு கைலாங்கடையாக தான் அவர் நின்றுருக்காரு. 4 கூட்டணி கட்சி வேட்பாளரும் கொடுத்திருக்காரு. நான் 3 சொன்னேன், சீமான் பேசும்போது இன்னொருத்தர் ஹியூமானா யாரோ ஒன்று சொல்லி 4ன்னாரு. ஒன்று ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா பாய், ஷெரீப், இன்னொருத்தர் கொடுத்திருக்காரு. 3 பேரும் அதுல முஸ்லீம். ஸோ அவர் ஒரு பிஜேபி ஆதரவு இல்லைங்கிற காட்டுறதுக்காக 3 முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்காரு. SDBIக்கு இவர் தினகரன் 19 ஒன்று கொடுத்தாருல, இவர் 214 3 முஸ்லீம் அமைப்புகளுக்கே டிக்கெட் கொடுத்திருக்காரு. 1 24 மணி தெலுங்கு செட்டியார் அமைப்பு கொடுத்திருக்காரு. என்ன மோசடி பண்ணியிருக்காருன்னா இவங்க எல்லாமே தாவேக்கான்னு சொல்லிட்டாரு. 4, அவரு 1 5, 1 போடல 6. அப்ப நீங்க 6 கழிச்சுன்னா கூட 228 தான் போட்டிருக்காரு. அப்படி சொல்ல வரல, 200 இந்த அளவுக்கு போட்டதே நான் சாதனைன்னு அவரையும் சேர்த்துக்குவோம், சாதனைன்னு சொல்லிடுறேன். நான் ஒத்துக்கிறேன், போட்டுட்டாரு. எப்படி போட்டாரு, என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லும் போதுதான் நான் இந்த சேலஞ்சை பண்ணனாலதான் மக்களுக்கு அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லை, வந்தவன்லாம் பாப்புலாரிட்டியை வச்சு தான் ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஆளாகலான்னு. இப்போ சிவகங்கை பிரபு அவரு விளம்பர பிரியர் தன்னை தான் முன்னிறுத்துறாரு. விஜய் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தனக்குங்கிற மாதிரி தான் அவர் போறாரு. அப்போ ஒரு விஜய் பேனரை பயன்படுத்திக்கிறாரு. ஒரு வகையில அவரை நான் மதிக்கிறேன். செல்லத்தோர தேவர்னு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகிக்க பேராங்கிற அந்த இதை மனப்பூர்வமா நம்ம மதிக்கிறோம். தாசையாவுக்கு மகன் சிவகார்த்தியன்னு சொன்னாலும் சரி, சீனிவாச ஐயங்கார் மகன் ஐயா கமலஹாசன்னாலும் சரி, நாட்டுக்காக தியாகம் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை அந்த கேண்டிடேட் கொடுக்கணுமே தவிர மற்றபடி அவரோட பர்சனல் நடவடிக்கைகள் அவரை முன்னிறுத்தி அவரை ஒரு ஆளா காட்டக்கூடிய ஒரு இதுதான் பார்க்கிறோம். அதே மாதிரி RS நாராயணன், ரெட்டியார்பட்டி RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், இப்படி பல கேண்டிடேட்ஸ் மணிடு பீப்புள் தங்கள் பணபலத்தை காட்டுறதுக்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு நிற்கணும்னு வராங்க. அவங்க ஒன்றும் விஜய்க்கு விசுவாசிகளாட்டு இருக்க முடியாது. அவங்க வேற எங்கேயும் இடம் கிடைக்காதனால விஜய் பேனர்ல நிற்கிறாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் நிற்க முடியாது. நாம் தமிழர் கொள்கை சார்ந்த இயக்கம். ஒரு 15 நாளைக்கு முன்னே 214 பேரை சீமானே இது பண்ணி தமிழ் தேசியத்தில் ஆர்வம் கொண்டவங்களை, தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபாடு கொண்டவங்களை 214 பேரை போட்டுட்டாப்புல. இது வியாபார கூட்டம். அங்கங்க இடம் கிடைக்காதவங்கலாம் வியாபாரம் பண்ண தங்கள் பாப்புலாரிட்டியை காட்டி நாளைக்கு அதை வச்சு ஒரு MP சீட்டோ MLA சீட்டோ திமுக அதிமுக வாங்கிறதுக்கு இப்பவே தங்களை பாப்புலாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில உள்ளவங்க. ஆக இது ஒரு கொள்கை சார்ந்தோ எதுவும் வந்த ஒரு கூட்டம் அல்ல. விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றுக் கொடுக்கணுங்கிற அடிப்படையில வந்தவங்க தான். இது எனிவே 214 போட்டதுக்கு பாராட்டுகள். சார், சீமான் அவர் பாத்தீங்கன்னா இந்த 234 வேட்பாளர்கள்ல ஒரு 10-20 தொகுதி இவர் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாரா, இல்ல அந்த 10-20 தொகுதியில அவங்க முன்னிலை வருவாங்களா சார்? அவர் 214 வாக்கு வங்கியை
ஒரே சீரா இது பண்றதுக்கு தான் பண்றாரு. இது காரைக்குடியை பொறுத்தவரை அவங்க கேடர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து காரைக்குடியில குவிவாங்க. மற்றபடி அவர் வந்து கமலஹாசன் தான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரியும், தினகரன் தான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியும், இப்ப விஜய் தான் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணல. தமிழ் தேசியம் வெல்லணும், திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா தமிழ் தேசிய கருத்தியல் வரணுங்கிற அடிப்படையில அவரு 234க்கும் ஒரே விதமான தன்மையில தான் பண்றாரு. அவருக்கு கேடர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா இருந்து காரைக்குடியில வந்து குவிவாங்க. ஓகே சார். ஓகே சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா இன்றைய களம் 2026 யாருக்கு சாதகமா இருக்கு? ஏன் சாதகமா இருக்கு? அப்படி இருந்ததுன்னா 2029ல எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள நோக்கி முன்னெடுக்க போறாங்க எல்லோருமே? இப்ப நம்ம முன் வச்ச கால பின் வைக்க முடியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கவர் யாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு விளக்கங்கள குடுத்திருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நிறைய பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றி சுபா.